வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுப்படியில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பொட்டுக்கடலை வச்சு போண்டா செய்ய போகிறோம். இப்போ பொட்டுக்கடலை போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள், ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய், ஒரு மிளகாய், சின்னதாக ஒரு மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளவுதான் இந்த இதுக்கு. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்குங்க. நம்ம வந்து எப்போதும் கடலை மாவு வச்சு செய்வோம். இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்போம். நம்ம சட்னி பண்ணுறதுக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பொட்டுக்கடலை வந்து பால் செய்கிறதுக்கு நம்ம ஒரு இதில் பவுலில் இதை கொட்டி அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சா போதும், சலிக்க வேண்டிய தேவையில்லை. நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஃபைன் பவுடர் ஆகிட்டுது. இப்போ நம்ம சலிக்க தேவையில்லை, நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ வந்து இதை வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலை வச்சு இதை நம்ம கொட்டிடுவோம். இப்போ நம்ம மாவை நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கு வந்து நெய்யை சேர்த்துக்குவோம். ஒரு வெங்காயம் வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்குவோம், பச்சை மிளகாய், அரிசி மாவு, சோம்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக, ஒரு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு இப்போ எல்லாம் கிளறியாச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி பிடிச்சோன்னா இப்படி வந்து ஒரு உதிரியாக பிடிச்ச மாதிரி இருக்கணும், உதிரியாக இருக்கணும். அப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தெளித்து பிசைஞ்சிக்கிங்க, பார்த்துட்டு பிசைஞ்சிக்கிங்க. எப்போதும் வீடுகளில் வந்து நம்ம கடல மாவு போண்டா போட்டிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும். இது நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா காஃபியோட நல்லாயிருக்கும். இப்போ பதம் வந்துடுச்சு. நல்லா உருட்டி இது மாதிரி வச்சுட்டு நம்ம அதுலேருந்து ஒன்று சின்ன கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி பால் மாதிரி உருட்டிக்குவோம். நீங்கள் உருட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். ஒரு சின்ன சின்ன சைஸாக வந்து பால் மாதிரி உருட்டிக்குங்க. நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுங்க எண்ணெயை. உள்ளார வேகாமல் மேலால் வெந்துடும். உள்ளார வேகிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வச்சு நீங்கள் எடுங்க. போட ஆரம்பிச்சிடுவோம். முழுகிற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சிவப்பாக விட்டு எடுக்குங்க. நல்லா வேகட்டும். நம்ம கடல மாவு போண்டாலாம் போட்டோம்னா தொண்டடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை வீட்டில் இருந்துன்னா ஒரு 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 பொருளை வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும், அதை வச்சுட்டு செஞ்சிடலாம். நல்லா திருப்பி 2-3 வாட்டி திருப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக கிடச்சி போயிடும். வெளியாப்பில் செவந்ததுனா தான் நல்லா உள்ளார வேகும். நல்லா கொஞ்சம் நல்லா செவக்க எடுத்துருங்க. அதுக்குன்னு ஓவராகவும் சாப்பிடக்கூடாது. இப்போ நல்லா செவந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் வடித்து எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருவோம். நம்ம போண்டா செஞ்சிட்டோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே வந்து பொட்டுக்கடலை இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்க கடையில் கூட வாங்கிக்கலாம். நம்ம வந்து கடையில் போய் வாங்குறத விட இது ஹெல்த்தியான டிஷ். இதை வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாக்கா ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். அதனால் செஞ்சு கொடுங்க. நம்ம எடுத்துக்கிட்ட மாவுக்கு நம்ம 20 போண்டா வந்திருக்கு. இப்போ பொட்டுக்கடலை போண்டா நம்ம வந்து வெளியில் வந்து கிறிஸ்பாக உள்ளார சாப்பிட்டா நல்லாயிருக்கு. இது எப்படி இருந்ததுன்னு வீட்டில்